வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போது எடுத்திருக்கிறோம். தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தாவேகா சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பெயர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். எங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா கேட்போம். ஆனா உள்ளாட்சியில் 2620 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுபடுவோம். தமிழ்நாட்டில் ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த ஒரு அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுகமாக தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறேன். முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசிதானே இருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்து பேசுவாரு. சட்டமன்றத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி தீர்மானம் வந்து பேசுவாரு. பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இன்னைக்கு நேரத்தில் நடக்குது. இது இல்லாம போறதுக்கு தானே எல்லா முயற்சியும் பண்றாங்க. அதாவது சிங்க பெண்மணி படையை உருவாக்கி இருக்காங்களே, நிச்சயமாக சிங்க பெண்மணி படையை வந்து அது சரிவா பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக எந்த பொம்பளையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. எந்த ஆணும் பெண்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சிங்கப்பெண்ணுடைய அந்த பெண்களுடைய படை சீக்கிரமா போய் எல்லாத்தையும் தடுப்பு நான் நம்புறேன். சொன்னேன் அந்த கூட்டணியில் இருக்கும்போது அப்படி சொன்னமா இல்லமா, அந்த கூட்டணி இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்பதான் இல்லையே, அந்த கூட்டணி இருக்கும்போது நான் சொன்னேன். அப்பதான் சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியில இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம் சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால இந்த மாதிரி நீங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே போறீங்க, கண்டிப்பா திமுக உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க அதை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்லங்க, நண்பர்கள் என்னை நிறைய விமர்சனம் பண்ணலாம், இப்பவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க காதில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே, என் இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சு பேசலாம், தெரியாம பேசலாம். ஆனா அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு நான் விமர்சனம், அதுக்கு அது ஒரு விமர்சனம் நான் கருத மாட்டோம். எங்க நண்பர்களே எங்களுக்கு ஏதோ சொல்லி மனசு சேர்க்கிறாங்க. சோஃபாவா? நாங்க சோஃபா வாங்கல சார்.
இல்லைங்க, அதாவது நீங்க எங்க முஸ்லீம் லீக் ஆபீஸுக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம் வந்ததில்லை. இவருக்கு நாங்க ஆதரவு கொடுத்த பிறகு சிஎம்க்கு எங்க ஆபீஸுக்கு வந்து எல்லா ஆபீஸுக்கு போய் வந்தது மாதிரி உங்க ஆபீஸுக்கு வரேன்னு எங்களுக்கு சொல்லிட்டாரு. நான் 3 தடவை வேணாங்க இந்த தெரு ரொம்ப சிக்கலான தெருவுக்கு இது வந்து நான் உங்க ஆபீஸ்ல வந்து நன்றி சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல சார், நீங்க சொல்ற நன்றியை உங்க ஆபீஸ்ல நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லிவிட்டேன். 3 தடவை 4 தடவை சொல்லி வேணாங்க, நீங்க பெரிய கூட்டத்துல வந்து நீங்க வேணாங்க அப்படின்னு. இல்ல எல்லா ஆபீஸுக்கும் நாங்கள் போனோம், உங்க ஆபீஸுக்கு வந்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்துட்டார். இவர் வந்ததுனால எங்க ஆபீஸ அலங்காரம் பண்றதுக்காக வேண்டி சினிமா பண்ணுவாங்க பாருங்க, ஒரு இரவா வெள்ளை அடிச்சு சோஃபாலாம், நீங்க சோஃபா கேட்டு அங்கதான் போட்டது. வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவா வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்த உடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதான் நாங்க பண்ணதை தவிர வேற சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். என்ன போட்டாலே அப்பயே காலையில தூக்கி போயிட்டாங்க சார். மேகதாது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமே, அங்க போய் பார்த்தா தெரியும். காவேரி ஆறு அந்த மலையிலிருந்து வந்து ஒரு சின்ன ஓடை மாதிரி வரும். அந்த ஓடையிலிருந்து வந்துதான் பிரிஞ்சு காவேரி ஆறு வருது. இந்த ஓடை மாதிரி வாரி மாறி வரக்கூடியத ஒரு ஆடு இங்க இருந்து அங்க தாண்டும். அதுக்கு பேரு ஆடு தாண்டு பாடல்னு பேரு. ஒரு ஆடு இங்க இருந்து அங்க தாண்டுற அளவுக்கு தான் அந்த ஓடை இருக்கு. நீங்க பார்த்தா தெரியும், வேகமா தண்ணி பாயும், ஓடும். அந்த இங்க இருக்கிற ஆடு அங்க பாயும். அந்த ஆடு அங்க தாண்டுற அளவுக்கு தான் அந்த ஓடை இருக்கு, வாரி இருக்கு. அதுதான் ஆடு தாண்டு பாலத்தை தான் மேகதாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுல வந்து டேம் கட்டுறதாக அங்க உள்ள முதலமைச்சர் பேசிட்டு இருக்கிறாரு. அந்த டேம் அங்க கட்டப்பட்டா காவேரி இப்போ வரக்கூடிய காவேரி தண்ணீரை டேம் கட்டி இங்க வர விடாம அங்கேயே திருப்பி விடக்கூடிய முயற்சி நிச்சயமாக பண்ணுவாங்க. அது எந்த சந்தேகம் கிடையாது. டேம் கட்டுறது நோக்கம்னா தண்ணியை பாதுகாக்க, தண்ணியை பிரிச்சு கொடுக்க தானே. அப்ப வரக்கூடிய மேகதாதுக்கு அணை கட்டிட்டாங்கன்னா அந்த இடத்திலிருந்து அந்த அணையிலிருந்து நீர் வந்து காவேரிக்கு வராது. காவேரி இதுவரைக்கும் வந்தக்கூடிய இப்ப அதிகமான எக்ஸ்ட்ரா தண்ணி தான் வருதுன்னு கூட இப்ப சொல்றோம். அது கூட வராது, வராம கூட பண்ண முடியும். ஏன்னா அணை கட்டிட்டாங்க. அணை கட்டிட்டு அங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் பக்கம் திருப்பி விட முடியும். அதனாலதான் நம்ம அரசாங்கம், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் மத்திய அரசுக்கு எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லா கட்சி சார்பாக மத்திய பிரதமரத்தில் போய் கூட்டு சேர்ந்து எல்லா சார்பாக போகணும். எதிர்கட்சி தலைவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கிட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி சார்பாகவும் பிரதமரை சந்திச்சு இது ஆடுதாண்டு பாலங்கிற அமைப்பு வச்சு அந்த பாலத்தை கட்டினா காவேரி ஒரு சொட்டு கூட தண்ணி வராமல் பண்ண முடியும் என்கிற அந்த பெரிய அச்சமும் பயமும் இருக்கிற காரணத்தினால இந்த தீர்மானம், அழகான தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரைமணியத்தில் நாங்களும் வற்புறுத்துவோம். பிரைமணியத்தில் நாங்கள் முஸ்லீம் சார்பாகவும் நாங்கள் சொல்வோம்.